வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிட்டர்ன் டு நேச்சர்னு சொல்லக்கூடிய காலமான 1798 1837 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ப்ரோஸ் அண்ட் எஸ்ஸே ரைட்டர்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்குற ரைட்டர் வந்து சார்ல்ஸ் லேம். இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் அண்ட் எஸ்ஸேயிஸ்ட். இவருடைய போய்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா த ஓல்ட் ஃபெமிலியர் ஃபேஸஸ் டு ஹெஸ்டர் ஜான் வுட்வில். இவரோட எஸ்ஸேஸ் வந்து டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இது ரொம்ப பிரபலமான குழந்தைங்களுக்காக சார்ல்ஸ் லேம்ப் எழுதின ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாஸு. இது அவருடைய சிஸ்டரான மேரி லேம்போடு சேர்ந்து தான் அவர் 1807 இதை பப்ளிஷ் பண்ணார். இதில் காமெடிஸ் எல்லாம் இல்லை சார்ல்ஸ் லேம்ப் எழுத, மேரி வந்து ட்ராஜடிஸ் எல்லாம் எழுதுனாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ரிஃபேஸையும் எழுதியிருக்காங்க. அடுத்து வருது லேம்ஸோடைய ஃபஸ்ட் எஸ்ஸேஸு. இது வந்து லண்டன் மேகசீனில் 1820 வந்து அவர் எலியான்ற புனை பேரில் எழுதின எஸ்ஸேஸு. இந்த ஒரிஜினல் எஸ்ஸேஸை வந்து த எஸ்ஸேஸ் ஆஃப் எலியான்ற முதல்ல ஒரு 28 எஸ்ஸேஸோடையும், அதுக்கு அடுத்து த லாஸ்ட் எஸ்ஸேஸ் ஆஃப் எலியான்னு சொல்லிட்டு 24 எஸ்ஸேஸையும் வச்சு அவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த எழுத்தாளர் வந்து தாமஸ் டி குவின்சி. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட்டு. இவர் வந்து காலேஜில் படிக்கும் போதே போதைக்கு வந்து அடிமையாயிட்டார், ஓபியம். எப்படின்னா அந்த ஓபியம் எடுத்து டுபாக்கோவில் அது வந்து நல்லா ஊற வச்சு அதை ஸ்மோக் பண்ணுறது மூலமாக அவரோட நியூராலஜியை வந்து அந்த வலியை வந்து அவர் குறைச்சிட்டு இருந்தார். இவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஓபியம் ஈட்டர், இதை வந்து அவர் லண்டன் மேகசீனில் வந்து 1821 வந்து எழுதினார். இது வந்து ஒரு சுயசரிதை மாதிரி. அவருக்கு வந்து அந்த ஓபியம் அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷன் எப்படி வந்தது, அதனால் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் அதோடைய அந்த பதிவுகள் தான் இதில் எழுதியிருப்பார். அடுத்தது வந்து இங்கிலீஷ் மேல் கோச். இது வந்து ஒரு 3 பார்ட் மாஸ்டர் பீஸ்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அடுத்த எழுத்தாளர் வந்து வில்லியம் ஹேஸ்லெட். இவர் வந்து ஒரு பெரிய ஆர்ட் கிரிட்டிக்கு அந்த காலத்தில் இருந்தவரில். அது மாத்திரம் இல்லாமல் ட்ராமா கிரிட்டிக், சோஷியல் கமெண்டேட்டர், ஃபிலாசபர். அது மாத்திரம் இல்லாமல் இவர் ஒரு பெயிண்டர். இவர் வந்து எடின்பர்க் ரிவ்யூ, த எக்ஸாம்னு, த டைம்ஸு, அப்புறம் லண்டன் மேக்சின்லாம் எழுதியிருக்காரு. இவரோட படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ், த இங்கிலீஷ் போயட்ஸ், த இங்கிலீஷ் காமிக் ரைட்டர்ஸ், த ட்ராமாட்டிக் லிட்ரேச்சர் ஆஃப் த ஏஜ் ஆஃப் எலிசபெத். அது மாத்திரம் இல்லாமல் இவரோட பெஸ்ட் எஸ்ஸேஸ், அதாவது இவர் கொடுத்த லெக்சர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ஷனாக போட்டு த ரவுண்ட் டேபிள், த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் கண்டெம்பரரி போர்ட்ரேட்ஸ், டேபிள் டாக், ஒரிஜினல் எஸ்ஸேஸ் ஆன் மென் அண்ட் மேனர்ஸ், இந்த புஸ்தகமாக வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. உங்களுக்கும் வந்து யாரை பற்றியாவது ஏதாவது எழுதணும், இல்லை இவங்களை பற்றி இன்னும் கூடுதல் விவரம் தரணும்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.